ஆகவே போன பாடல்ல போன வகுப்புல இறுதியாக தூண்டு விளக்கின் சுடர் அறியாரேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். என்னவென்றால், நாம நம்முடைய காலங்களை எல்லாம் பயனற்றதாக கழித்து விட்டோமே, அந்த பயனுள்ளதாகிய இளமையை நாம் கொள்ளாமல் போனதினால் நம்முடைய வாழ்வானது துன்பத்தினுக்கு உரிய ஒன்றாக மாற்றம் கொண்டு விட்டதே என்று விளக்கிய திருமூலர் அடுத்து சொல்ல வருகிறார். தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிருள்ள போதி. இதுல ரெண்டு செய்தியை சொல்லுகிறார். ஒன்று, நம்முடைய இளமையானது நிச்சயமாக நிற்கப் போவதில்லை. எப்படி? தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை. அதாவது நாளுக்கு நாள் தேய்ந்து ஒரு நாள் அந்த இளமை அற்று போய்விடும், இல்லாமல் போய்விடும். அதுதான் தேய்தல் என்றால் ஒவ்வொரு நாளும் செல்லுதல். நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொன்றாக தேய்ந்து கொண்டு வருகிறது. நம்முடைய இளமை மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டு வருகிறது. ஆகவே தேய்ந்து அற்று ஒழிந்த, ஒரு காலத்துல அற்றுனா இல்லாமல், ஒழிந்தன்னா போய்விடும். ஆகவே மெல்ல மெல்ல தேய்ந்து வரக்கூடிய நம்முடைய இளமை ஒரு காலத்துல ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட இளமை கடைமுறை, வாழ்க்கையினுடைய இறுதியில், கடைமுறை வாழ்வின் இறுதியில் ஆய்ந்தற்ற பின்னை அரிய கருமங்கள். அப்போ வாழ்க்கையினுடைய இறுதி நிலைக்கு வந்த பொழுது நாம் ஆய்ந்து பார்த்தோம் என்றால், ஐயோ, இளமையோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே பல நல்ல செயல்களை செய்யாமல் விட்டு விட்டோமேன்னு கவலைப்படுவோம். எப்படியா? பின்னை அரிய கருமங்கள். நம்முடைய இளமையானது போய் முதுமையை அடைந்து நம் உடலானது இயங்க இயலாத நிலையிலே நாம் தடுமாறுகின்ற பொழுது, இந்நாள் வரை நாம் எந்த விதமான நல்லதோர் செயலை, அரிய செயல்களை செய்யாமல் விட்டு விட்டோமே என்று வருந்துவோம். அதனால நாம என்ன செய்யணுமா? பாய்ந்தற்ற கங்கை படர்சடை. கங்கை நீரானது பாய்தற்கு உரிய அளவிலே படர்ந்த சடாமுடியை உடையவனாகிய நந்தின்னா, இந்த இடத்துலதான் ரொம்ப தெளிவான வார்த்தை. சிவனுக்கு மற்றொரு பெயர் நந்தி. படர்சடை நந்தியை, கங்கையினது நீர்பெருக்கினை தனது சடாமுடியிலே தாங்கியவனாகிய நந்தி என்ற பருப்பொருளாய் இருக்கக்கூடிய சூட்சமமான சிவனை ஓர்ந்து, அவனை இடைவிடாது ஓர்ந்துன்னா சிந்தித்துன்னு அர்த்தம். இளமை இருக்கின்ற பொழுதே இறைவனை பற்றின சிந்தனை உள்ளத்தினுள் வந்தாக வேண்டும். ஓர்ந்துற்று கொள்ளும் உயிர் உள்ள போதே. அப்படிப்பட்ட சிவனை இடைவிடாது நினைத்து நினைத்து அவனை நாம் உயிரானது இருக்கின்ற காலத்திலே, இளமையோடு நாம் செயல்படக்கூடிய காலத்திலேயே அவனை பற்றி நன்கு தெரிந்து தெளிந்து அவனை வணங்குவதற்கு உரிய நிலையிலே நாம் நம்மை உருவாக்கி கொண்டு விட்டோம் என்றால், இளமை கழிந்ததன் பின் ஐயோ, நம்முடைய இளமை பயனற்றதாக போய்விட்டதே என்று வருந்துவதற்கு உண்டான நிலை நமக்கு தோன்றாது. ஆகவே இளமை என்பது ரொம்ப வலுவானது. பிற்காலத்துல ஒரு கவிஞன் எழுதினான், ஆடி எழும் நாகமதை அடிமிதிக்கும் காலம், தேடாத கலைஞானம் யாவும் தேடறியும் காலம். ரொம்ப அழகான இளமை அது. இளமை காலத்துல நாம தேடி சேர்க்கக்கூடியவைதான் முதுமையிலே நாம் செய்த செயல்களை எல்லாம் நிம்மதியாக அசை போட்டு நம்மால் செய்ய தகுந்தன எல்லாம் நாம் இயன்றவரை நன்மையாகவே செய்திருக்கிறோம் என்ற மனோநிலைக்கு உட்படுவோம். அது பெரிய விஷயம். ஏனென்றால் இளமை இருக்கின்ற பொழுது அதனுடைய முழுமையுமான ஆற்றலை நாம் உணருவது இல்லை. இளமையில தான் நம்மால எல்லாவற்றையும் செய்ய முடியும், எதனையும் தடையில்லாமல் நம்மால் அறிந்து கொள்ள முடியும்.
அந்த காலகட்டத்துல இறைவனை பற்றி சிந்திக்காமல் இறை உணர்வு பற்றின எந்த விதமான தேடலும் இல்லாமல் வாழ்நாளை வீணாக கழித்தோம் என்றால் வயோதிகத்தில் உடல் தளர்ந்த நிலையில நம்முடைய 5 பொறிகளும் நம் கட்டுப்பாட்டினுக்கு உட்படாத நிலையிலே வாழ்நாளை வீணாக கழித்தோமே என்று வருந்தி வருந்தி நாம் வாழுவோமே ஒழிய அந்த முதுமை என்பது நமக்கு பெரியதோர் சுமையாக பெரியதோர் இடர்பாடாக இருந்துவிடும். அதனாலதான் இளமை இருக்கின்ற பொழுதே அந்த கங்கை நதி பாய்தற்கு உண்டான நீண்ட சடாமுடியை உடைய இறைவனை ஓர்ந்து அவனை நினையுங்கள், அவனை முற்றிலுமாக சிந்தியுங்கள். அவனே முழுமையானவன், அவனே நமக்கு துணையாவான் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஓர்ந்து உற்று கொள்ளும் அவனை உங்கள் உள்ளத்திலே முழுவதுமாக உணர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுது? உயிர் உள்ள போதே. ஏனென்றால் முதுமை வந்து இயலாத நிலை வருகின்ற பொழுது நம் உடலினுள் உயிர் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாதிருப்பதும் ஒன்றுதான். இதுல சொல்லுவார் நம்முடைய வில்லிபுத்தூரார், கர்ணன் போர்க்களத்துல மார்ல அம்பு பட்டு இருக்கின்ற பொழுது சொல்லுவார், உயிர் அகத்ததோ புறத்ததோ அறியேன்னுவார். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உயிர் உள்ளே இயங்கி கொண்டு இருக்கிறதா இல்லை அது உடலை விட்டு வெளியே சென்று விட்டதா என்று தெரியாத அளவினுக்கு மயங்கிய நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் முதுமை. அந்த முதுமையில நம்மால் எதனையும் சரிவர எண்ண முடியாது, இறைவனை எண்ணி பார்க்கவே முடியாது. ஆகவே இளமை இருக்கின்ற பொழுதே இயன்றவரை இறைவனை சிந்தித்தல். இந்த இறைவன்றதற்கு நீங்கள் உடனுக்குடனாக ஏதாகிலும் ஒரு கடவுளரை உருவ வழிபாட்டை மனத்துக்குள்ள கொண்டே வர வேண்டும். அந்த இளமை இருக்கின்ற பொழுது எது கடவுள்னு கேட்டீர்கள் என்றால் அவரவர் உள்ளத்துல இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைக்கு பேரு கடவுள். அவரவர் உள்ளத்தில் எழக்கூடிய நல்ல சிந்தனைக்கு பேரு நம்பிக்கை. நம்பிக்கை என்பது உண்மை, உண்மை என்பது கடவுள். அவ்வளவுதான். ஆகவே இயலக்கூடிய வழியிலெல்லாம் வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா, ஒல்லும் வகையெல்லாம் அரவினை ஓவாதே என்பர். உங்களால் என்னெல்லாம் இளமையில செய்தற்குரிய நல்லன இருக்கின்றனவோ அதையெல்லாம் செஞ்சிடும். அவ்வளவுதான். அவற்றையெல்லாம் செய்தோம் என்றால் ஒல்லும் வகையெல்லாம் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அதுதான் நமக்கு உண்டான வழிபாட்டு முறை. இதை நாம் ஓர்ந்து அறிந்து கொண்டு விட்டோம் என்றால் இளமை பயனுள்ளதாக இருக்கும், முதுமை வலி இல்லாததாக. அடுத்து, விரும்புவர் முன் என்னை மெல்லியல் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல் அரும்பொத்த மென்முலை ஆயிழையார்க்கு கரும்பொத்து காஞ்சிரம் காயும் ஒத்தேனே. இதை விட வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை மிக கொடூரமாக சொல்ல முடியாது. விரும்புவர் முன் என்னை, நான் இளமையோடு இருந்த காலத்துல என்னை விரும்புவார்கள். யார் என்றால் மெல்லியல் மாதர், மென்மையான இயல்பினை உடைய அழகான பெண்கள் எல்லாம் என்னுடைய இளமையை, என் தேகத்தின் வளப்பத்தை, வளமையை பார்த்து அனைவரும் என்னை விரும்புவார்கள். இதற்கு நான் அடிக்கடி ஒரு நல்ல மேற்கோள் சொல்லுவது உண்டு. இளங்கோவடிகள் சொன்ன மேற்கோள் அது. புகார் நகரத்துல கோவலன் வாழ்ந்த காலத்துல அவனது பெருமை எப்படி இருந்ததுன்றதுக்கு விளக்கம் தருகிறார் இளங்கோவடிகள். மதிமுக மடவார்த்தம் பண் தேய்த்த மொழியினால் ஆயத்து பாராட்டி கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னன். அதாவது அந்த புகார் நகரத்துல அந்த காலத்துல வாழ்ந்த அழகிய இளம் பெண்கள் அனுதினமும் பேசுதற்கு உரிய பொருளாக இருந்தவன் யாருன்னா கோவலன். அதனால அந்த இளமை இருக்கின்ற பொழுது எப்படி என்னை அந்த பெண்கள் விரும்பினார்கள் என்பதற்கு ஒரு அழகான மேற்கோளை கொடுத்தார். ஒரு ஆச்சரியமான மேற்கோள்.
கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர்போல். கரும்பினை தகர்த்துனாக்க இடித்து பிழிதல்னு அர்த்தம். கரும்பினை இடித்து பிழிந்து அதனது சாரினை ஏற்றுக்கொள்ளுவது போல இந்த அழகிய மெல்லியலார்கள் தங்கள் பார்வை என்கின்ற ஒன்றினால் என்னை தகர்த்து என்னை கொண்டவர்களாக நின்றார்கள். அவர்கள் கரும்பினை எவ்வாறு தட்டி பிழிந்து சாறு எடுத்து பருகுவார்களோ அதுபோல் அந்த அழகிய மெல்லியலார்கள் என்னுடைய இளமையை அப்படி நுகர்ந்தார்கள், அப்படி அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றிருந்த நான், அதே பெண்கள் இப்பொழுது என்னை பார்க்கிறார்கள். அது போன்ற இளமை உடைய அழகான பெண்கள் என்னை பார்க்கிறார்கள். அரும்பொத்த மென்முலை ஆயிழையாக்கு. அரும்பினை தாமரை மலரினது மொட்டு போல அழகிய இளம் மார்பகங்களை பெற்றிருக்கக்கூடிய இளமை உடைய பெண்கள் என்னை இப்பொழுதும் பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்களுக்கு நான் கரும்பாய் இருந்தேன், இப்பொழுது நான் காஞ்சிரங்காயாய் இருக்கிறேன். காஞ்சிரங்காய்னா தெரியும் நினைக்கிறேன். மிக கடுமையான கைப்பினை உடைய கசப்பினை தரத்தக்க காய். அதுக்கு பேரு காஞ்சிரங்காய்னு பேர். அதை தொட்டாலேயே கை கசப்பு. அந்த காயினை தொட்டு அதன் பிறகு கையை நன்கு கழுவியதன் பிறகு கூட அந்த கையினால் ஏதாகிலும் ஒரு உண்ணக்கூடிய பொருளை தொட்டு உண்டீர்கள் என்றால் அந்த உணவு கசப்பு. அப்படிப்பட்ட கசப்பினை உடைய காய் காஞ்சிரங்காய்னு பேர். இயல்பாகவே கசக்கக்கூடிய காய்கள்ல மிக அதீதமான கைப்பினை உடையது எதுன்னா காஞ்சிரங்காய். அதனை காட்டிலும் கொஞ்சம் குறைவான கைப்பினை உடையது எட்டிக்காய். ஆகவே எட்டிக்காயாவது கசப்பினை தந்தாலும் அது மருத்துவ குணத்தோடு நிரம்பி இருப்பதால் அதை உண்ணுவதற்கு கூட மக்கள் முன் வருவார்கள். ஆனால் காஞ்சிரங்காய் என்பது கைப்பினையும் தரும், அது எதற்கும் பயன்படாததாயும் நிற்கும். அதுபோல் நான் அவர்களுக்கு கசப்பினை தரக்கூடிய காஞ்சிரங்காய் போல் தோற்றத்திலும் இருந்தேன். என்னை அவர்கள் சுவைக்க முடியாமல் போனதினாலே அவர்களுக்கு கைத்தும் போயினேன். ஆகவே எந்த அழகிய இளம் பெண்களெல்லாம் ஒரு காலத்தில் என் இளமையை வளப்பமான தேகத்தை கண்டு மையல் கொண்டார்களோ மயங்கினார்களோ அவர்களுக்கு நான் இப்பொழுது கடுமையான காஞ்சிரங்காய் போல பயனற்றவனாய் போனேன். இதுதான் இளமையினுடைய சிக்கல். இதுதான் இளமை என்பது. ஒரு காலத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். வயது ஆக ஆக நம்மை புறந்தள்ளுதல் என்பதையே நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது. அழகிய இளம் பெண்களை விடுங்க, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்களே நம்முடைய வயோதிகத்தின் காரணமாக நமக்கு இயலாமை தோன்றியது என்றால் நம்மை அவர்கள் அனுசரித்து செல்லுதல் என்பது ஒரு காலம் இல்லை, நடவாது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். வள்ளலார் சொன்னார் தர்ம மிகு சென்னையினர். அதுபோல பாரதி சொன்னா பல்விதமான சாத்திரங்கள் வளர்த்த நாடு இந்த நாடு. இவ்வளவு பெருமைக்கும் உயர்வினுக்கும் கவிஞர்களால் பாராட்டப்பட்ட இந்த நகரத்துலதான் இன்றைக்கு நவீனத்துவமான விளம்பரங்கள் எல்லாம் வருகின்றன. எல்லா வசதிகளும் நிரம்ப பெற்ற முதியோர் இல்லம், எல்லா விதமான முறையான உணவு முறைகளோ மருத்துவ சோதனைகளோ உரிய நேரத்தில் தினமும் தரத்தக்க அளவில் உள்ளதாகிய உங்கள் பணி ஓய்வு பெற்றதற்கு பிறகு நீங்கள் வந்து தங்குவதற்கு உண்டான எல்லாம் ரிட்டையர்டு ஹோம்ஸ், கேட்டட் கம்யூனிட்டிஸ், இதெல்லாம் இங்கதான் அதிகமாய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தலைமுறையினர் தங்கள் பெற்றோர்களை வைத்து பராமரிப்பதற்கு ஆர்வம் காட்டுவது இல்லை.
போன வகுப்புல ஒரு வேடிக்கையான கதை சொன்னேன் அல்லவா? பெற்றோர்களும் தன் மக்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய அளவினுக்கு அந்த பிள்ளைகள் இளம் பிராயத்துல கற்கின்ற பொழுது பல செயல்பாடுகள்ல பெற்றோர்கள் ஈடுபட்டதினால் வளர்ந்த நிலையில அந்த பெற்றோர்களுக்கு உரிய துணையாக அந்த இளைஞர்கள் இருப்பதற்கு ஆர்வம் காட்டுவது இல்லை. அதுதான் மிகப்பெரிய கொடுமை. இதை நம்மால தவிர்க்க முடியாது. அதை நம்மால் தவிர்க்க முடியாது. ஆகவே ஒரு காலத்துல நம்முடைய தர்மங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது 4 நிலைகள்ல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பகுத்தார்கள். ஒன்று பிரம்மச்சரியம் என்பது இளமையிலேயே கல்வியை கற்று அதன் வழி வாழ்க்கையை நடத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை பழக்கங்களை மேற்கொள்ளுதல். அதற்கு அடுத்து உரிய காலத்துல தகுந்த துணையை பெற்று இல்லறம் என்கின்ற ஓர் அறத்தை வளர்ப்பதற்கு உண்டான சம்சாரியம் என்கின்ற நிலை. மூன்றாவது நிலை உரிய மக்களை பெற்று அவர்களுக்கு உரியதாகிய கல்வி, அவர்களுக்கு உரியதாகிய சமூக தகுதிகளை எல்லாம் நாம் பெற்று கொடுத்ததன் பின் நாமாக ஒதுங்கி காடு நோக்கி சென்று தவம் இயற்ற வேண்டும், வானப்பிரஸ்த நிலை. அதன் பிறகு அதுவும் இயலாத நிலை வந்த பொழுது எல்லாவற்றையும் துறந்து உணவினையும் துறந்து அப்படியே துறவு நிலையில நின்று நம்முடைய உயிரை விடுதல் என்கின்ற துறவு நிலை. எல்லாவற்றையும் துறந்த நிலை. உணவை துறப்போம், மெல்ல மெல்ல உடையை துறப்போம், அதற்கப்புறம் உணர்வை துறப்போம், உள்ளே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய மூச்சு காற்று படிப்படியாக குறையும், அவற்றையும் இறுதியில துறப்போம், இயற்கையோடு ஒன்றும். இப்ப பழைய காலத்துல இப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீ வானப்பிரஸ்தியாக ஆக வேண்டும். வானப்பிரஸ்தம் என்பது நாம விரும்பி ஏற்பது. ஞாபகம் வச்சுக்கணும். வானப்பிரஸ்தம் என்பது நாம விரும்பி ஏற்பது. வேறு வழி இல்லாமல் நம்மீது திணிக்கப்படுவது வானப்பிரஸ்தம் ஆகாது. நாம விரும்பி என்னால் இயன்றது போதும், இனி என்னால் யார் ஒருவருக்கும் எந்த விதத்திலும் மிக பெரிய அளவிலே துணையாக நிற்க முடியாது. ஆகவே நான் எந்த விதத்திலும் யார் ஒருவனுக்கும் ஒரு இடையூறாக இருக்கவில்லை என்று தானே விரும்பி தன் துணையை அழைத்து கொண்டு காட்டில சென்று அங்கு கிடைக்கக்கூடியனவற்றை தேவையான அளவு உடல் ஏற்கும் அளவு உண்டு சில காலம் வாழ்க்கையை அங்க கழித்து இறுதியில் துறவு நிலைக்கு போகுது. இது எல்லாம் ஒரு காலத்துல சொல்லப்பட்டது. இன்று இவைகள் எல்லாம் நம்முடைய தலைமுறையில நம்மீது திணிக்கப்படுகின்றன. இன்றைக்கு சென்னையை சுற்றி எவ்வளவு அளவினதாகிய அந்த முதியோர்கள் இல்லங்கள் பல தரங்கள்ல பல சிறப்புகளோட சிறப்பு அம்சங்களோட அறிவிக்கப்படுகின்றன. அந்த அறிவிப்பும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எல்லா தொலைக்காட்சிகளும் வெளியிடுகின்றன. இது புரியாத ஒரு புதிர். எந்த அளவினுக்கு நாம் நம்முடைய தகுதியிலிருந்து விலகி நிற்கிறோம் என்று பாருங்கள். இவைகள் எல்லாம் இன்று நாம் ஏற்கக்கூடியதான வேறு வழி இல்லை. அவைகள் நம்மீது திணிக்கப்படும். இல்லை என்றால் நம்மை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் செல்லுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். நான் சொல்லுவதை சொல்லிவிட்டேன், உனக்கு உண்டான ஒரு முதியோர் இல்லத்தில் சென்று சேர், அங்கு அவர்கள் எல்லாம் செய்வார்கள். இத 12 காலத்திற்கு முன்பு எங்கள் இல்லத்திலேயே எங்கள் உறவினர் வீட்டிலேயே நடந்த ஒரு நிகழ்வு. அவருக்கு 4 பிள்ளைகள், பெண்களே கிடையாது. 4 பிள்ளைகளையும் மிகப்பெரிய அளவில் நன்கு படிக்க வைத்தார். ஏனென்றால் இவர் வகித்த பதவியும் நல்ல பெரியதோர் பதவி. பல்லாவரத்தில் இன்றைக்கு பெயர் மாற்றப்பட்டு விட்டது. பழைய காலத்தில் அதற்கு பெயர் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் பேரு. அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்தவர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ. அவருக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளும்
உலக நாடுகள்ல மிக உயர்ந்த தகுதிகளிலும் பதவிகளிலும் இருந்தவர்கள். இவர் இங்கு இறந்து போனார். இறந்து போனார் என்ற செய்தியை அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இப்பொழுது எங்களால் உடனடியாக அங்கு வருதல் என்பது இயலாது. ஆகவே யாரேனும் ஒருவர் இயன்ற அளவினுக்கு உண்டான இருங்கடன்களை செய்து விடுங்கள். நாங்கள் அதற்கு உண்டான செலவு என்ன ஆயிற்றோ அதை அனுப்பி விடுகிறோம். அந்த பொறுப்புல ஈடுபட்டிருந்தவர் என் தந்தையார். கடுமையான கோபம் வந்தது. அந்த 4 மக்களையும் தொலைபேசியில கூப்பிட்டு கடுமையாக பேசினார். அதுல ஒருவர் மட்டும் வருந்தி, இல்லை நான் வந்து விடுகிறேன், மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் வந்து விடுகிறேன் என்று அவர் வந்து தன் தந்தைக்கு இறுதிக்கடன் செய்தற்கு உரிய நாள் வரைக்கும் அந்த இறந்தவர் உடலை மிக பாதுகாப்பாக மருத்துவமனையில் உள்ள அந்த இறந்தவர் உடலை பாதுகாக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பாக வைத்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி நான் சொல்றது 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 35 ஆண்டுகளுக்கு முன்பு. மக்கள் அந்த அளவினுக்கு மனதை மாற்றிக்கொள்ள முன்வந்து விட்டார்கள். ஆகவே அவர்களை பொறுத்த மட்டில் தங்களினுடைய வாழ்க்கை, தாங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தங்கள் தேவைகள், இவைகளில்தான் நாட்டம் கொள்ளுகிறார்களே ஒழிய இந்த தகுதிக்கும் இந்த சூழலுக்கும் நம்மை ஆட்படுத்தி உயர்த்தியவர்கள் பெற்றோர்கள், அவர்களை ஏதாயிலும் ஒரு விதத்துல நாம் அனுசரிக்க வேண்டும் என்ற சிந்தனையே இன்று அற்றுப்போய். அதனாய் திருமூலர் சொல்றார், இளமையில இருக்கின்ற பொழுது எல்லோரும் நம்மை விரும்பினார்கள், நம்மை கரும்பாக கருதினார்கள், நம்மை நெருக்கி நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இளமையினால் விளையக்கூடிய நன்மைகளை, நம்மால் செய்தற்குரிய செயல்களை கரும்பு சாறு போல அருந்தி மகிழ்ந்தார்கள். மெல்ல மெல்ல நம்முடைய இளமை நம்மை விட்டு போயிற்று. நம்மை இனி யார் ஒருவரும் முறையாக பார்ப்பதற்கு முன்வரவில்லை. எந்த இளமை இருந்த காலத்தில் நான் கரும்பு போல் இனித்தேனோ அதே இந்த சமூகத்தில் இன்று முதுமையின் காரணமாக நான் காஞ்சிரங்காய் போல் அவர்களுக்கு கசக்கின்றேன். இது எவ்வளவு கொடுமை! இந்த கொடுமையிலிருந்து விடுதலை பெறுதல் என்பது ஒரே வழிதான். இளமையில் இருக்கின்ற பொழுதே நமக்கு இறுதி காலத்தில் எவையவை நிகழும் என்பதை முன்கூட்டியே சிந்தித்து அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய இளமையை பயனுள்ள ஒன்றாக மாற்றிக்கொண்டோம் என்றால் முதுமை நமக்கு அச்சம் தரக்கூடிய ஒன்றாக இருக்காது. இன்றைக்கு பெரும்பாலான முதியவர்களுக்கு அதுதான் சிக்கல். தங்களினுடைய மரணம் கூட அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிக்கல. வேடிக்கை அதுதான். தாங்கள் மரணிக்கின்ற பொழுது மரணம் தவிர்க்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. இன்று மரணம் என்பது ஒரு பெரியதாகியதோர் இழப்பாக அல்லது ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உரிய செய்தியாக யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் என்ன கருதுகிறார்கள்? இந்த மரணம் நம்மை தழுவுகின்ற பொழுது மரணத்தினுக்கு பின் நமக்கு உரிய மரியாதையோடு கூடிய நல்ல அடக்கமோ நல்ல தகனமோ நடந்து விட்டால் போதும் என்றுதான் எண்ணுகிறார். வேற ஒன்றுமில்லை அவர்கள் கவலை. ஏனால் மரணத்தை வெல்ல முடியாது, எல்லோருக்கும் தெரியும். ஆகவே மரணத்தினுக்கு பிறகு நமக்கு உரியதாகிய மரியாதை அந்த மரணத்தின் மூலமாக காப்பாற்றப்பட வேண்டும்னு எதிர்பார்க்கிறார். அது கிடைத்து விட்டது என்றால் மரணம் அவர்களுக்கு ஒரு தடையாக இருப்பது இல்லை. பெரும்பாலான முதியவர்கள் இது குறித்து தான் கவலைப்படுகிறார்களே ஒழிய தங்கள் மரணம் குறித்து கவலையே படுறது. என்ன நடக்குமோ அந்த கவலை தான். உரிய நேரத்திலே நமக்கு உரியதாகிய எல்லா இறுதி சடங்குகளும் நடைபெற்று விடுமா, இந்த கவலை இருக்கிறது. அதனால அந்த இளமை இருக்கின்ற பொழுதே இவைகள் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டு அதற்கு உரிய தீர்வாக நம்மால் இயன்றன நல்லன செய்து நம்மையும் இந்த சமூகத்தில் ஒருவராக மாற்றிக்கொள்ளுதற்கு முயன்றால்
நான் ரொம்ப வேடிக்கையாக ஒரு நண்பரை பற்றி சொல்ல வேண்டும்னு ஆசைப்பட்டேன். இந்த காட்சிக்கு தான். என் தந்தை ஒரு பொறியாளர்னு தெரியும், அரசு பொறியாளர். ஆகவே ஒரு சில ஆண்டுகள் நாங்கள் செஞ்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அங்கு தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு அந்தணர் குடும்பம். அவர் துணைவியார், அவருடைய மக்கள் எல்லாரும். அப்படி ஒரு பரோபகாரம். அவர் அந்த முறையாக மருத்துவம் வேற கற்றவர். அதோடு மட்டுமில்லாமல் அவருடைய துணைவியார் யார் வீட்டிற்கு வந்தாலும் முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்டு உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேசுவார். நிறைய மாட்டு பண்ணை வைத்திருந்தார், மருத்துவம். ஆனால் எப்பொழுது அவர்கள் வீட்டுக்கு போனாலும் பால் படு பொருள்கள் எதை வேண்டுமானாலும் இலவசமாக பெற்று வரலாம். அப்படிப்பட்டது ஒரு வாழ்க்கை. அவரினது துணைவியார் இறந்து போனார். நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ, இன்றையும் அந்த ஊர்ல போய் கேட்டு பார்க்கலாம். ஊர் மக்கள் அனைவரும் கூடி இல்லத்தின் முன் நின்றார்கள். நின்றவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு உரிய சடங்கை நீங்கள் செய்துவிட்டு, அதற்கு நாங்கள் தடையாக இல்லை, செய்துவிட்டு அந்த இறந்த அவர்களினது உடலை எங்களிடம் கொடுங்கள். நாங்கள் பல்லக்கு கட்டி எங்கள் தோளில் சுமந்து காடு வரைக்கும் எடுத்து வருகிறோம். அதுதான் நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த மரியாதையாக இருக்கும் என்று ஊர் மக்கள் கூடி, ஒருவர் இருவர் அல்ல, ஊர் மக்கள். செஞ்சி பெரிய ஊர் இல்லைதான், ஆனாலும் அந்த ஊர்ல இருந்த அனைவரும், அதாவது ஜாதி மதங்களை எல்லாம் கடந்த நிலையில அனைவரும் ஒன்று கூடி, அந்தணர்கள் வழக்கத்தில் அப்படியெல்லாம் பெரிய பல்லக்கு, இறுதி பல்லக்கெல்லாம் உருவாக்குற வழக்கம் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி மிக பெரியதோர் கூட்டம் காடு வரை வந்து அவருக்கு உண்டான நல்ல தகனத்தை செய்துவிட்டு திரும்பினார். வாழ்க்கை என்பது நமக்கு கற்றுத் தருவது இதுதான். நீங்கள் இளமையோடு வாழும் காலத்துல பிறருக்கு உதவக்கூடிய நிலையில் உங்கள் இளமையை நல்ல விதமாக முழுமையுமாக பயன்படுத்தினீர்கள் என்றால் முதுமை உங்களுக்கு அச்சத்தை தராது. உங்களை சார்ந்தவர்கள் இல்லை என்றாலும் உங்களுக்காக ஊரே சார்ந்து வரும். அந்த இளமையை கொண்டு தன்னிச்சையாக நாம் வாழ தலைப்பட்டோம் என்றால் இளமை நமக்கு இனிக்கும். தன்னிச்சையாக வாழ்ந்ததினால் முதுமை அடைகின்ற பொழுது அதே இளமை நமக்கே காஞ்சிரங்காய் போல கசக்கும் அந்த முதுமை. அதனால அந்த தவறை செய்து விடாதீர்கள்னு சொல்லிட்டு, நாம ஒவ்வொரு நாளும் எப்படி நாம் ஒவ்வொன்றாக இழந்து வருகிறோம் பாருங்கள். பாலன், இளையன், விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அறிகிலார். ஞாலம் கடந்து அண்டம் ஊடறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே. தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு ஞானத்தை சொல்றார் திருமூலர். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நீங்களே சற்று அவரவர் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். பாலனாய் இருந்த காலம் உங்களுக்கு தெரியும். அந்த பால பருவத்திலிருந்து இளைஞனாய் வந்ததும் உங்களுக்கு தெரியும். இளைஞனாக இருந்ததன் பிறகு விருத்தன் என்கின்ற முதுமையை பெற்றதும் தெரியும். உங்களுள் ஏற்பட்ட மாற்றம் எதனையெல்லாம் நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து இப்பொழுது முதுமையை அடைந்திருக்கிறீர்கள் என நின்ற காலம் கழிவன. ஒவ்வொரு நாளும் இப்படி மெல்ல மெல்ல கழிகிறது. அதாவது என் வீட்டுல ஒரு வழக்கம் உண்டு. காலையில எழுந்த உடனே இந்த பல் தேய்த்தல், முகம் கழுவுதல் போன்றனெல்லாம் செய்து விட்டு வெளியே வரும்போது, அந்த குளியல் அறையிலிருந்து வெளியே வரும்போது அங்க விநாயகர் படம் போட்ட ஒரு நாட்காட்டி இருக்கும். அந்த நாட்காட்டியிலிருந்து
நேற்றைய தேதித்தாள கிழிப்பேன். கிழித்து விட்டு நேரா இறைவனுக்கு உண்டான இடம் இருக்கும் வீட்டுல. அதற்கு நேர் எதிராக மற்றொரு நாட்காட்டி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரு தாள கிழிப்பேன். விளக்கை ஏற்றி விட்டு அதன் பிறகு வெளியே வந்து காலையில பால் வாங்கணும். வெளியே வருகின்ற பொழுது, இப்ப நான் வகுப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அல்லவா, எனக்கு எதிராக முருகன் படத்தோடு ஒரு பெரிய நாட்காட்டி இருக்கும். அதுல நேற்றைய தேதியை கழிப்போம். இப்போ ஒரு நாளைக்கு 3 தாள்களை நான் கிழிக்கின்றேன். ஒவ்வொரு முறை கிழிக்கின்ற பொழுதும் ஒரு தெளிவு மனசுக்குள்ள வரும். நம்முடைய வாழ்நாளில் ஒன்று கழிந்தது. அந்த ஒன்று கழிந்ததை எந்த ஒன்றையும் 3 முறை சொன்னாதானே நாம் நம்புவோம். ஆகவே 3 நாட்காட்டிகள்ல ஒவ்வொரு தாளாக கிழித்து உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன். நம்முடைய வாழ்நாள்ல ஒன்று இன்று முடிந்தது. அப்ப நாம இனி என்ன செய்ய வேண்டும், இனி செய்தற்கு என்ன இருக்கிறது, இந்த சிந்தனையோடைய வாழ்க்கையை நடத்தும். ஆகவே வாழ்நாள் கழிதல் என்பது தவிர்க்க முடியாது. பாலனாக இருந்த காலம் உண்டு, அதே போல இளைஞனாக இருந்த காலம் உண்டு, இப்பொழுது விருத்தத்தில் இருக்கிறோம், வயோதிகத்தில் இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் நாட்காட்டியிலிருந்து கிழிக்கப்படுவது போல் நம்முடைய ஆயுளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீக்கப்படுகிறது. கண்முன்னே பார்க்கிறோம். எஞ்சி இருக்கக்கூடிய நாள்ல நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த சிந்தனை நம்முள்ளே இருந்து கொண்டே இருக்கும். வாழுகின்ற காலத்துல நாம வளமையாக வாழுதல் மட்டும் வாழ்க்கை இல்லை. நாம் வளமையாக வாழ்ந்ததை போல பிறர் வளமையாக வாழுவதற்கு நாம் என்ன செய்தோம் என்பதை இடைவிடாது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை ஒரு பொருளுள்ள வாழ்க்கையாக இருக்கும். வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு நிலையாக நாம கடந்து வருவதை காலம் கழிவன கண்டு, ஒவ்வொரு நாளாக செல்வதை கண்டும் அறிகிறார். நம்முடைய சிற்றறிவுக்கு அதெல்லாம் எட்டவில்லை. ஐயோ, ஒவ்வொரு நாளும் வீணாக கழிந்தது. நான் கல்லூரியில பாடம் நடத்தும் போது வேடிக்கையாக மாணவர்களுக்கு சொல்லுவேன், இரவு உறங்குகின்ற பொழுது உங்களுக்கு உண்டான படுக்கையில போய் படுத்ததன் பிறகு 1 நிமிடம் நீங்கள் யோசியுங்கள் போதும். என்ன, இன்று காலை விழித்தது முதல் இப்பொழுது படுக்க வருகின்ற வரைக்கும் நாம் செய்த செயல்கள் எல்லாம் என்னென்ன? ஒரு மீள்பார்வை. அதுல யாரையெல்லாம் வைத்திருக்கிறோம், யாரிடமெல்லாம் கடுமையாக நடந்திருக்கிறோம், எப்படியெல்லாம் பிறரை ஏய்த்திருக்கிறோம், யாரையெல்லாம் நாம் அவமதித்து இருக்கிறோம், எல்லாத்தையும் ஒரு மீள் பார்வையாக பாருங்கள். அப்பொழுது தெரியும் நாம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில எவ்வளவு பயனற்ற செயல்களை செய்து வருகிறோம். அதனால என்ன பயன்? இதை வேடிக்கையாக சொல்ல வேண்டும்னா, எல்லோருக்கும் தெரியும், பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல அதனுடைய பிரசிடென்டா இருந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன். அவர் ஒரு முறை தன்னுடைய அரசியல் நண்பர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார் நடைப்பயிற்சி. அப்பொழுது அவர்கள் செல்லக்கூடிய பாதையில ஒரு சிறு கழிவு நீர் செல்லும் பாதை, அதுல ஒரு பன்றிக்குட்டி தவறி விழுந்து விட்டு கத்திக்கொண்டே இருந்தது. பலர் அது வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். யாரும் இதை கவனிக்கல. ஆபிரகாம் லிங்கன் அந்த ஒலியை கேட்டவுடனே கிடுகிடு என்று அந்த கழிவு நீர் சேகரிக்கப்பட்ட அந்த குழியிடம் சென்றார். யோசிக்க கூட இல்லை. அந்த பன்றிக்குட்டியை கை தொட்டு எடுத்து வெளியே விட்டார். அது உடலை ஒரு சிலிர்த்து கொண்டு ஓட தலைப்பட்டு விட்டு, உடனே
உடன் வந்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்களா? ஆப்ரஹாம் லிங்கனுக்கு எவ்வளவு பொதுநலன் இருக்கிறது, ஒரு பன்றியினுடைய துன்பத்தை கண்டு கூட மனம் பொறுக்காமல் அதற்கு உதவுகிறார் பாருங்கள். உடனே ஆப்ரஹாம் லிங்கன் மறுத்து சொன்னாரா, இல்ல, இதுல எந்த பொதுநலமும் இல்லை, தன்னலம் தான் இருந்ததுங்க. என்ன? அந்த பன்றியினுடைய வேதனையினால் எழுப்பப்பட்ட ஒலி எனக்கு வேதனையை தந்தது. நான் என் வேதனையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதனது வேதனையை நான் போக்க வேண்டும். ஆகவே என் வேதனையை போக்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறையில அந்த பன்றியை எடுத்து காப்பாற்றினேன். அது அதனுடைய அவலக்குரலை எழுப்பாமல் மகிழ்ச்சியோடு ஓடத் தொடங்கியது. அது கண்டு என் மனது சமாதானமாகி நான் நிம்மதியானேன். ஆகவே இதில் பொதுநலம் இல்லை, தன்னலம் தான். இப்ப சமூகத்துல ஏன் அவர் சிறந்தவராக இருக்கக்கூடிய நிலையில் தன் வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்னா இது போன்ற செயல். வாழுகின்ற வாழ்க்கையில நாம் இயன்ற வரைக்கும் நம்மால் இயன்றன என்று சொல்ல தகுந்த செயல்களை அடுத்தவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பலையோ செய்திடும். இது அடிப்படை. அப்படி செய்தால்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்தவர்களாகும். பாலனா இருக்கும் போது நமக்கு என்ன நல்லது செய்யணும் நமக்கு தெரியாது, அறியாமை. இளைஞனாகவும் விருத்தனாகவும் இருக்கின்ற பொழுது எவைகளையெல்லாம் செய்தால் சமூகம் நன்மை அடையும், நம்மை சார்ந்தவர்கள் நல்ல விதமாக நம்மை வாழ்த்துவார்கள்னு தெரியும்ல. ஏன் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒவ்வொரு நாளையும் அந்த நாட்காட்டியிலிருந்து தாள்களை கிழிப்பது போல ஒவ்வொரு நாளாக இழந்து கொண்டே வருகிறோம். இதனால் பெற்ற பயன் என்ன? ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த இளமை இருக்கின்ற பொழுதே ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தான். எல்லா உலகங்களையும் கடந்து மா அண்டமாகிய வெளியையும் கடந்து நின்றானே, ஊடறுத்து ஒளியாக நின்றானே சிவபெருமான். அதனை ஊடறுத்துனா குறுக்காக அறுத்து ஒளியாக நின்றான். அந்த சிவபெருமான் அடி திருவடியை மேலும் கிடந்து விரும்புவன் நானே. ஏற்கனவே அவனது திருவடியின் மீது எனக்கு பற்று உண்டு, மேலும் மேலும் அவனது திருவடியின் மீது பற்றினை கொண்டு இருக்கிறேன் நான். ஆகவே எனக்கு முதுமை பற்றின கவலை இல்லை. அதுக்குதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இறைவன் சொன்னா சிவன் என்று குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அந்த இறைவனை அடக்காதீர்கள். சிவன் ஆதல் என்பது அது ஒரு நிலை, ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா? அது இறைவனை அடைதல் அல்ல, நீங்கள் உங்களையே இறைவனாக உணருதல். அதுதான் முக்கியம். அது ஒரு நிலை. எல்லாவற்றையும் கடந்து எல்லோருக்கும் உதவியாக எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரத்தக்க நிலையில உங்கள் செயல்பாடு இருந்ததுன்னா நீங்கள் இறைநிலைக்கு உயர்த்தப்படுகிறீர்கள். அந்த நிலைக்கு போகணும். அந்த நிலைக்கு போவதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படையே. போன பிறவிகள் எல்லாம் என்னவாக இருந்தோம் தெரியாது. என்ன காரணம்னா அந்த பிறவிகளினால் நாம பெற்றிருந்த அறிவு என்ன தெரியாது. ஆனால் இந்த பிறவியிலே மானுடனாய் பிறந்திருக்கிறோம். ஆகவே நல்லன எவை தீயன எவைன்னு நம்மால் பகுத்து ஆராய முடியும். நல்லனவற்றினுக்கு துணை போக முடியும். அதை மட்டும் தெரிந்து கொண்டால் நம்மால் இறுதி காலத்துல நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்ற மகிழ்வோடு விடை பெற்றுக் கொள்ளணும். இல்லை என்றால் நம்முடைய மரணப்படுக்கை நமக்கே நரகமாகி போகும். அதற்காகவாவது அந்த அண்டங்களையெல்லாம் ஊடறுத்தவனாகிய அந்த இறைவனினது திருவடியை இடைவிடாது எண்ணுதற்கு உரிய நிலையிலே நம்மை மாற்றிக்கொள்வோம். இறைவனுக்கு உண்டான வழிபாடு என்பதே இயன்றன பிறருக்கு செய்தல்தான். இதை ஏற்கனவே திருமூலர் பின்னாடி ஒரு இடத்துல சொல்ல போறாருன்னு சொல்லியிருக்கேன். அதை மீண்டும் இங்கு நினைவுபடுத்துகிறேன். நம்மை போன்ற நடமாடும் கோவில்களான மாந்தர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிதான் இறைவனுக்கு செய்தற்குரிய மிகப்பெரிய வழிபாடு ஆகும்.
விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்ற, நீ தூய்மையாக இருப்பது மட்டும் முக்கியம் அல்ல, அந்த தூய்மையோடு மனிதாபிமானத்தையும் சேர்த்துக்கொள். இந்த இரண்டும் சேருகின்ற பொழுதுதான் நீ மிக பெரியதாகியதோர் சான்றாண்மை மிக்க குணத்தினுக்கு உரியவனாகிறாய். பியூரிட்டியும் ஹியூமனிட்டியும் சேருகின்ற பொழுது உனக்கு ஜெனராசிட்டி என்கின்ற ஒன்று புரிய தொடங்குகிறதுன்னு எழுதினார். எவ்வளவு பெரிய தத்துவம் அது! நாம் எதனையும் தூய்மையாக பார்த்தல் என்பது ஒன்று, அந்த தூய்மையாக பார்த்தலோடு நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மாந்தர்களையும் மனிதாபிமானத்தோடு பார்க்கவும். இந்த ரெண்டும் சேருகின்ற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அதை தெளிவு பண்ணிக்க. அந்த அர்த்தமுள்ளதாகிய வாழ்க்கையை வாழ வேண்டும்னா இந்த ரெண்டு தான் அடிப்படை. மற்றைய ஏதொன்றும் உங்களுக்கு நீங்கள் கற்ற கல்வியோ, வகிக்கின்ற பதவியோ, பெற்ற செல்வமோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், இவை யாவும் உங்களுக்கு பயனில்லாமல் போகும். அதனாலதான் இந்த இறைவனை நீங்கள் மேலும் கிடந்து விரும்ப தலைப்பட்டால் அந்த இறை நம்பிக்கை இந்த இரண்டினையும் உங்களுக்கு கற்றுத்தரும். அந்த கற்றுத்தரக்கூடிய அந்த மேலான செயல்களை நீங்கள் மக்களுக்கு உரிய அளவிலே பயன்படுத்துவதற்கு உரியவர்களாக மாறினீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாய் இருக்கும். இல்லை என்றால் உங்கள் இளமை என்பது உங்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய களமாகிவிடும். அடுத்து, காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும் சாலும வீசன் சலவியன் ஆகிலும் ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. என்ன அழகு! காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும். காத்தால தூக்கத்தை விட்டு எழுந்த மக்கள் மாலையில மீண்டும் தூங்கத்தான் போகிறார். தவிர்க்க முடியறதா பாருங்க. நித்தலும் நித்தலும், அனுதினமும். காலையில எழுந்தவர்களெல்லாம் வள்ளுவர் சொன்னார் இல்லையா, உறங்குவது போல் சாக்காடு. அதேதான். காலையில உறக்கத்தை விட்டு விழித்த நாம் அனைவரும் மாலையில மீண்டும் உறக்கத்தை நோக்கி செல்லுகிறோம். அது போலதான் வாழ்நாளும். நாம பிறக்க பிறக்க இறக்கிறோம், இறக்க இறக்க மீண்டும் பிறக்கிறோம். இது ஒரு அலுத்து போன விஷயம். இதை நாம் உணர்வதே இல்லை. எத்தனையோ பிறவிகள்ல எத்தனையோ தாயர்கள் கருவிலே உருவாகி வந்தோம். ஒரு அடியவர் பாடினார் இல்லையா, பெற்று பெற்று மாதா உதரம் சலித்தாள், பிறந்து பிறந்து நான் உடல் சலித்தேன், படைத்து படைத்து பிரம்மனும் மனம் சலித்தான். எல்லாருக்கும் சலிப்பு வந்தாயிற்று. ஒவ்வொரு பிறவியில ஒரு தாயின் கருவிலே தோன்றி தோன்றி வருகிறோம். அந்த தாயினுடைய வயிறு சலித்து விட்டது. எத்துணை முறை உன்னை ஈன்றெடுப்பது? ஈன்றெடுத்த எந்த ஒரு பிறவியிலாவது இறைவனை எண்ணி அதுவே நிரந்தரம் என்று வழிபாடு செய்து உன் பிறவியை தவிர்த்து கொண்டாயா என்றால் இல்லை. ஒவ்வொரு பிறவியிலும் நாம பிறந்து பிறந்து உடல் சலித்தோம். இந்த உடலை கொண்டு நாம என்ன செய்தோம்? உருப்படியான பயன் ஏதாகிலும் செய்தோமானா இல்லை. உடல் சலித்தோம். சரி, நம்முடைய நிலைதான் இப்படி என்றால் நம்மை பிறவிதோறும் படைக்கிறானே பிரம்மன், அவன் மனது சலித்து போனான். எத்தனை முறை உன்னை படைத்து அனுப்புவது? எந்த ஒரு பிறவியிலாவது உண்மையை உணர்ந்து உன் பிறப்பினை தவிர்ப்பதற்கு உண்டான செயல்ல ஈடுபட்டாயா? முட்டாள்தனமாக மீண்டும் மீண்டும் இந்த உலகினுக்கு வந்து கொண்டிருக்கிறாயே, இதனால் பயன் என்ன? அதையேதான் இங்க மாற்றி கேட்கிறார். காலையில உறக்கம் கலைந்து எழுந்தவர்கள் எல்லோரும் இறுதி வரை உறங்காமல் இருக்க போவதில்லை. மாலையில இரவு வருகின்ற பொழுது மீண்டும் உறங்குவோம். அதே போலதான்
நாம பிறப்பதும் படுவதும், படுதல் என்றால் மரணித்தல், நாம பிறப்பதும் மரணிப்பதும் எப்படி விழிப்பதும் மீண்டும் உறங்க போவதும் போலதான். இதுவே வாழ்நாள் முழுவதுமாக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தான் தாய்மானவர் வேடிக்கையாக சொன்னார், சற்று எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்கையில் வாழ்க்கை என்பது உண்ணுவதும் உறங்குவதுமாகவே கழிகிறது, வேற ஒண்ணுமே நாம பண்ணல. நான் திரும்ப திரும்ப ஒரே ஒரு கேள்விதான் கேள், எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட அறிவு இருக்கிறது, யார் ஒருவர் அறிவு அற்றவர்கள் கிடையாது. ஆங்கிலத்துல ஒரு பெரும் பழமொழி உண்டு, சூரியனுக்கு கீழே எல்லாம் பயனுள்ளவைதான், நத்திங் இஸ் வேஸ்ட் அண்டர் த சன் என்று சொல்லுவார்கள். அப்படி பயனுள்ளவர்களாக ஒவ்வொருவரும் படைக்கப்படுகின்ற பொழுது நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், அதன் பயன் என்ன என்பதை யோசித்தோம்? யோசிக்கல. நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், அதன் பயன் என்னன்னு யோசித்திருந்தால் ஒவ்வொருவரும் இந்த உலகில் சாதிக்க முடியும். நினைத்து பாருங்கள், பள்ளி அறிவே இல்லாத எளிதன் தன் வாழ்நாள்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாள்ல இதனையெல்லாம் சாதிக்க வேண்டும் திட்டமிட்டு சாதித்ததுனாலதான இன்றைக்கு அவரினுடைய படைப்புகள் உலகையே ஆண்டு கொண்டிருக்கின்றன. இப்ப எல்லோருக்கும் ஒரு போலதான் வாழ்க்கையை கொடுக்கிறான். ஆனால் அந்தந்த வாழ்க்கையிலே அவரவர்கள் முயன்று பெறுதல் என்பதுதான் வாழ்க்கையின் உயர் வெற்றி. நாம எந்த விதமான முயற்சியையும் செய்யாமலேயே எனக்கு வாழ்க்கை அழுக்கிறது, வாழ்க்கை தோல்வியை தருகிறதுன்னா தப்பு வாழ்க்கையில இல்லை. உங்களிடம் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அறிவை கொண்டு, உங்களுக்கு உண்டான அனுபவத்தை கொண்டு நீங்கள் ஏதாகிலும் சாதனை என்ற அடிப்படையில் செய்தது உண்டா? சாதனை என்பது பெரிய வரலாற்றுகள்ல சுவடுகளை பதிக்க வேண்டியதுதான் சாதனை அல்ல. என்னால் இயன்ற அளவு என்னை சார்ந்தவர்களுக்கோ, என் குடும்பத்தாருக்கோ, நான் வாழ்ந்த வீதி மக்களுக்கோ, நான் வாழக்கூடிய சமூக மக்களுக்கோ என்னால் செய்யப்பட்ட மிக மிக சிறியதாகியதோர் பணி இதுதான் என்ற அளவுல நாம் எங்காகிலும் சமூக சிந்தனையோடு செயல்பட்டு இருக்கிறோமா என்று பாருங்கள். அதுதான் நாம் இந்த சமூகத்தினுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல். அதைத்தான் இறைவன் விரும்புகிறான், அதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். நீ காலையில விழித்து மாலையில உறங்க போகின்றது அன்றாடம் நடக்கக்கூடிய செயல். இந்த விழித்தலும் மீண்டும் தூங்குதலுக்கும் இடைப்பட்ட நேரத்துல நீ ஏதாகிலும் பயனுள்ள செயலை இந்த சமூகத்திற்கு செய்தாயா? நம்ம வாழ்நாள்ல நாமெல்லாம் நல்லவனா இருக்கிறது தூங்குற நேரத்துல மட்டும்தான். விழித்து கொண்டிருக்கிற நேரத்துல எந்த ஒரு நன்மையை நாம் சிந்திப்பதில்லை. எந்த ஒரு நன்மை பிறரால் செய்யப்படுகின்ற பொழுது அதை மனமுவந்து பாராட்டுவதும். இப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய பெரிய குறையே அது. ஒன்று, நாம் நல்லது செய்யணும், இல்லை நல்லது செய்பவர்களை பாராட்டுதற்கும் அவர்கள் மேலும் நல்லது செய்தற்கு உண்டான வழி வகை எவை என்று தெரிந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். வேற ஒன்றுமே வேண்டும், வேற ஏதொன்றும் செய்ய வேண்டும். அதாவது நண்பர் ஒருவர் ஜப்பான் நாட்டினுக்கு போய்விட்டு அங்கு சில மாதங்கள் அலுவலக நிமித்தமாக இருந்துட்டு வந்து சொன்னார் வேடிக்கையாக, கடந்த 25 ஆண்டு காலமாக ஜப்பான்ல மக்கள் மத்தியில இந்த கிரைம் ரேட் என்று சொல்லக்கூடியது, குற்றம் செய்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுல கணக்கீடு செய்தால் கடந்த 25 27 ஆண்டு காலமாக அது 0 இருக்கிறது. இதனை ஒரு நாட்டுல மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பதற்கு ஆட்சியாளர்கள் எவ்வளவு கடுமையான முயற்சியில இறங்கியிருக்கும். 0 கிரைம் ரேட் ஜப்பான்ல. நீங்கள் வீதியில ஏதாகிலும் ஒரு பொருளை தவற விட்டீர்கள் என்றால் அந்த பொருள் அங்கேயே கிடக்கும்.
காவலர்கள் யாரேனும் வந்து அதனை எடுத்து அதுல உங்களினுடைய விலாசம் இருந்தால் உங்களுக்கு தொடர்பு கொள்ளுகிறார்கள். இல்லை என்றால் அன்றைய பகுதியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களோடு தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இப்படிப்பட்டது ஒரு பொருள் கிடைத்தது, அது இன்ன காவல் நிலையத்தில் இருக்கிறது, வந்து பெற்றுக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே இந்த வகுப்புல சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். சில செய்திகள் எல்லாம் சொன்னது போலவும் இருக்கும், அது புதியதாகவும் இருக்கும், தவறா எடுத்துக்க வேண்டாம். நான் கல்லூரியில பணியாற்றின காலத்துல கிண்டி வரைக்கும் பேருந்துல போயிட்டு அங்கிருந்து அல்லது ஆட்டோல போயிட்டு அங்கிருந்து நெடுந்தொடர் வண்டி பிடிக்கிற வழக்கம். இந்த கிண்டிக்கு 2 பக்கமும் நீங்கள் நடுவண்டி தொடர் நிலையத்தை அடையலாம். மவுண்ட் ரோடு வழியாகவும் போகலாம், அதற்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் வழியாகவும் வரலாம். ஒரு முறை ரேஸ் கோர்ஸ் வழியாக வந்து படியேறி வரும்போது காலில் ஒரு பொருள் இடறியது. என்னவென்று பார்த்தால் பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து அதை சுருட்டி கையில வைத்திருந்திருக்க வேண்டும், அல்லது எங்காகிலும் அதை வைத்திருக்க வேண்டும். அது முறையாக வைக்கப்படாமல் கீழே கடந்தது. அதை எடுத்துக்கொண்டேன். சில ஆயிரங்கள் இருக்கும். என்ன செய்வதுன்னு தெரியாம அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு, இந்த படியேறி வருகின்ற இடத்துல இது கிடைத்தது, தொகை கொஞ்சம் பெரியதாக இருக்கிறதுனால இழந்தவர்கள் யாரேனும் தேடி வரலாம், அப்படி வந்தால் இதை கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் நான் இந்த மாதிரி கல்லூரியில் ஆசிரியனா இருக்கேன், இதை வைத்துக்கொண்டு நான் இங்கு நிற்க முடியாது. ஆகவே அப்படின்னு அவற்றை கொடுத்துட்டு, கூட இருந்த பணியாளர்களும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். சரி, நான் அப்புறம் என் வேலை முடிந்தது, நான் கிளம்பி போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து அதே நெடுந்தொடர் நிலையத்துல எனக்கு உண்டான நெடுந்தொடர் வண்டியை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன். அப்ப அந்த அலுவலகத்துல இருந்து ஒருத்தர் வந்து, சார் உங்களை ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிடுறார். நான் சென்ற வாரம் இந்த பணத்தெல்லாம் கொடுத்ததெல்லாம் நினைவை விட்டு போய்விட்டது. நான் என்ன கவலை கொண்டேன், என்னுடைய பயணச்சீட்டு சரியா இருக்கா, ஏன்னா அப்ப சீசன் டிக்கெட்னு வாங்குவோம், அது அவர்கிட்ட தெரிந்திருப்பதற்கு நியாயம் இல்லையே, எதற்காக கூப்பிடுகிறார். சரி போன உடனே, சார் ஒரு நிமிடம் உட்காரலாம், அடுத்த வண்டியில கூட நீங்க போகலாம், என்னென்ன நீங்கள் கொடுத்த பணம் நினைவு இருக்கிறதா? அதை நான் ஒரு வாரம் வைத்து பார்த்திருந்தேன், யார் ஒருவரும் இதற்கு உரியவர்கள் என்று என்னிடம் வந்து கேட்கல, என்ன செய்வதுன்னு தெரியல, தவறாக நினைக்க வேண்டாம், அந்த பணத்தை கொண்டு எங்கள் அலுவலகத்திற்கு தேவையான சில பொருள்களை நாங்கள் வாங்கி கொண்டு விட்டோம், அந்தந்த பொருள்கள் இவை இவைன்னு எனக்கு காட்டினார். இதுல 2 செய்தி. இந்த நிகழ்ச்சியை அவர் 2 விதமா பார்த்திருக்கலாம். ஒன்று, நான் மறந்து போனேன், நான் நினைவு வைத்திருந்து அவரிடம் போய் கேட்டிருந்தால் அவர் சொல்லி இருக்கலாம், ஆமாம் ஒருவர் வந்தார், கேட்டோம், கொடுத்து விட்டோம், முடிஞ்சு போச்சு. யாரிடம் கொடுத்தீர், அவர் யார், இதெல்லாம் நான் கேட்கவே முடியாது, வாய்ப்பும் இல்லை. அந்த பணத்தை அவர்களாகவே அங்க இருக்கக்கூடிய 4-5 அலுவலர்களே பங்கு போட்டுக்கொண்டு இதை கொடுத்ததாக சொன்னால் நான் ஒண்ணும் கேட்க முடியாது. அப்படியான்னு கேட்டுட்டு போயிடும். மாறாக ஒரு வாரம் அந்த பணத்தை வைத்திருந்தேன், உரியவர் வரல, நாங்கள் முயற்சி செய்தோம், உரியவர் வரல, ஆகவே இந்த பணத்தை கொண்டு இவைகளை எல்லாம் நாங்கள் வாங்கினோம்னு எனக்கு அவர்கள் காட்டி இருக்க வேண்டும்ன்ற தேவை கூட கிடையாது, இல்லையா? எதற்கு இதை சொல்லுகிறேன்னாக்க, நாம் வாழ்க்கையில அனுதினமும் ஏதோ ஒன்றை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்படி செயல்படுகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில பயனுள்ள அளவுல ஏதாகிலும் 1-2 இருக்கின்ற அவரவர் சூழலுக்கும் அவரவரினுடைய இயல்புக்கு ஏற்றாற்போல் உரியனவற்றை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அடிப்படை. அதனாலதான் உறங்குவது போலும்
இறப்பும் விழிப்பது போலும் பிறப்புமாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்? மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும் இப்படி வாழ்க்கையை ஓட்டினீர்கள் என்றால் சாலும் அவ்வீசன் சலவியன் ஆகின். சலவியன்னு சொன்னா நமக்கு துன்பத்தை தரக்கூடியவன். இந்த உலகத்துல இறைவன் இப்படிப்பட்ட சோதனைகளை நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டு இருக்கிறான். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நீ ஏதாகிலும் நல்லது செய்வாயா என்று பார்க்கிறான். சலவியனாக நிற்கிறான். நமக்கு உண்டான இடையூறை அவனே கொடுத்து அதனையும் தாண்டி நீ நல்லது செய்கிறாயான்னு பார்க்கிறான். அப்படி அவன் பார்க்கின்ற பொழுது அந்த இறைவனை ஏல நினைப்பவர்கள், தவறாது நினைப்பவர்கள், ஏலன தவறாது, அப்படிப்பட்ட இறைவனை யாரெல்லாம் தவறாது எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இன்பம் செய்தான். வாழ்நாளினுடைய இறுதியில அந்த இறைவன் நம்முடைய இறுதி நாளை துன்பம் இல்லாது ஒரு இன்பமான நாளாக, நம்முடைய மரணத்தை கூட மகிழ்வோடு எதிர்கொள்ளக்கூடிய நாளாக நமக்கு செய்வான். ஆகவே இளமை இருக்கின்ற காலத்திலேயே இயன்றன நல்லது என்று அறிந்தன அவைகளை சிந்தியுங்கள், அவைகளை இடைவிடாது செய்வதற்கு உண்டான செயலிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்படி கொண்டால் இளமை பயனுள்ளதாக இருக்கும். அதன் பின் வரக்கூடிய முதுமை நமக்கு உரிய ஒரு இடையூறாக இருக்காது. சரியா? நன்றி.